ஆப்கி அதாலத்ல இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க ராஜ்யம் நடத்தும் போது அக்கம்பக்க நாடுகளுக்கு சவாலாவே இருக்காங்க. ராஜ்நாத் சார், பாகிஸ்தான்ல எலெக்ஷன் நடந்துச்சு. ஷெஹபாஸ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அவரோட முதல் ஸ்பீச்லயே அவரு காஷ்மீர் மக்களை கொலை பண்றாங்க, முழு பள்ளத்தாக்குலயும் ரத்த ஆறு தான் ஓடுது, நிச்சயமா நாங்க காஷ்மீரை வாங்கிடுவோம்னு சொல்றாரு. காஷ்மீரை நீங்க எப்படி வாங்க முடியும்? அவங்களோட பிஓகே பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பத்தி யோசிக்க சொல்லுங்க. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன். அப்போ என்ன சொன்னேன்னா, நம்ம யார் மேலேயும் தாக்குதல் நடத்தி ஆக்கிரமிப்பு பண்ண தேவையில்லை. பாக் ஆக்குபைடில் இப்போ நிலைமைகள் எப்படி இருக்குன்னா, பாக் ஆக்குபைடு மக்களே எங்களை இந்தியா கூட சேர்த்துக்கங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன். இதை நான் சொல்லவும் கூடாது. நாங்க யார் மேலேயும் தாக்குதல்லாம் பண்ணவும் மாட்டோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்தியாக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியா இதுவரைக்கும் எந்த ஒரு நாடையும் தாக்குதல் நடத்தினதில்ல. உலகத்தோட எந்த ஒரு இடத்தையும் 1 இன்ச்சு கூட ஆக்கிரமிப்பு பண்ணல. இதுதான் நம்ம வரலாறு. ஆனா ஒருவேளை யாராவது இப்படி சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி பிஓகேவும் நம்மளோடதுதான் இருந்துச்சு, நம்மளோடதுதான் இன்னைக்கும் பிஓகே நம்மளோடதுதான் நம்புறேன். ஆனா பார்லிமெண்ட்ல அதிர் ரஞ்சன் சௌத்ரி உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க எங்க பிஓகே கொண்டு வர போறீங்க, அங்க இருந்து ஆப்ல கொண்டு வாங்க பாப்போங்கிற. சொல்லட்டும், பிஓகே திரும்பவும் இந்தியா கூட சேரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ரிப்போர்ட்ல நான் பார்த்தேன், பார்டர்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஹெவி டியூட்டி காம்பேட் ஹெலிகாப்டரை டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாகிஸ்தானோட பார்டர்ஸ்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா, நம்ம நாட்டு வீரத்தோடையும் பலத்தோடையும் நாட்டு மக்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எப்ப தேவைப்பட்டாலும் அவங்களோட வீரத்தையும் பலத்தையும் காமிச்சிருக்காங்க. இந்தியாவை அவங்க தலை நிமிர வச்சிருக்காங்க. வருங்காலத்திலேயே அவங்க தலை நிமிர வைப்பாங்க. எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் கிட்ட இருந்து நம்மளோட ஆர்மி, நம்ம ஏர்ஃபோர்ஸ், நம்ம நேவி, 3 சர்வீசஸோட ஆஃபீஸர்ஸோட சோல்ஜர்ஸோட தைரியத்தை நான் பார்த்துருக்கேன். அதோட ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது பேராபிலிட்டி ஃபோர்ஸஸ் அவங்கள ரோல் பிளே பண்றாங்க, இந்தியாவில் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. அவங்களோட வீரத்தையும் நான் பார்த்துருக்கேன். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பாகிஸ்தான் விஷயத்தை பத்தி இப்ப புரிய வருது. சைனாவாலையும் எந்த ஆபத்து இல்லையா? ஏதாவது வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். இதுல பயப்பட என்ன இருக்கு? சைனால இருந்து ஆபத்து வரும்னு தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா என்ன? வந்தா பாத்துக்கலாம். இந்தியா இப்ப பலவீனமான இந்தியா இல்ல. இந்தியா இப்ப உலகத்தோட பலமான நாடாயிருச்சு. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவாலையும் உங்களாலையும் தான் பாகிஸ்தானும் சைனாவும் இப்ப ஒன்னா சேர்ந்துருச்சு, ஒன்னா செயல்படுறாங்கன்னு. சேர்ந்துக்கிட்டோம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்படின்னா அவங்க 2 பேரும் பலவீனமானங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க போல. சரிதானே? அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, சீனா நம்மளோட 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை ஆக்கிரமிச்சுட்டாங்க. அப்புறம் சைனா நம்மளோட சோல்ஜர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் தூங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு நம்ம இந்திய சோல்ஜர்ஸ் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இப்படி பேசுறதை நிறுத்தணும். சைனாவை இந்தியா இடத்துல 62ல ஆக்கிரமிச்சாங்க. அப்ப என்னென்ன பண்ணாங்க? அதெல்லாம் நான் ஞாபகப்படுத்த விரும்பல. இதை பத்தி எங்கேயும் பேச மாட்டேன். நான் எப்பவும் பேச மாட்டேன். நீங்க யாரும் பயப்படாம இருங்க. இந்தியாவோட 1 இன்ச்சு நிலத்தையும் நாங்க எங்கேயும் போக விட மாட்டோம். இது உண்மை. நீங்க பயப்படாம இருங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சைனா இந்தியாவுக்கு நடுவில் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விதமா போகுது. அதுல ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இல்லனா நான் இன்னும் ஓப்பனா சொல்லுவேன். ஒருவேளை அவங்க எந்த ஆக்கிரமிப்பும் பண்ணலன்னு சொன்னா, அப்ப பேச்சுவார்த்தை எதை பத்தி நடந்துகிட்டு இருக்கு? எதுக்காக 19 முறை பேச்சுவார்த்தை நடத்தணும்? தயவு செய்து இதை பத்தி இன்னும் என்ன பேச வைக்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. ஆனா இருக்கு. இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில உங்ககிட்ட சொல்றேன். இங்க ராணுவ விஷயத்தை அதிகமா டெப்சாங் இருக்கு, ஹாட் ஸ்பிரிங் இருக்கு, கோப்ரா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இந்த முறையும் சைனா கிட்ட நடந்தது. நம்ம நாட்டோட ராணுவமும் சரி, நம்ம ஏர்ஃபோர்ஸும் சரி,
நேவியோட ஃபோர்ஸும் சரி அவங்களோட வீரத்தையும் தைரியத்தையும் காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா நாட்டு ராணுவத்து மேல மக்களுக்கு இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாயிரும். கால்வான்ல நம்ம சோல்ஜர்ஸ் அவங்க தைரியத்தை காட்டியிருக்காங்க. நாடு முழுக்க பார்த்துச்சு. நம்ம நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அதுக்கப்புறமாவது சைனாவோட அணுகுமுறை மாறி இருக்கா? கல்வான்லி நீங்க பாத்தீங்கல்ல, சைனா கூட நடந்த வார நீங்க பாத்தீங்கல்ல, புல்லட்ஸ் யூஸ் பண்ணாம பிசிக்கலி சண்டை போட்டாங்க. சைனாவோட சோல்ஜர்ஸ் கூட நேருக்கு நேரா சண்டை. நம்மளோட 20 சோல்ஜர்ஸ் இறந்தாங்க. ஆனா சைனால எத்தனை சோல்ஜர்ஸ் இறந்தாங்க? இதை நான் சொல்லல, ஃபாரின் ஏஜென்சிஸ் இதை சொன்னாங்க. 35-40 பேர் இறந்தாங்க. இதை நாங்க சொல்லல, நம்மளோட 20 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அங்க இதை சொன்னது ஃபாரின் ஏஜென்சிஸ் தான். ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இதை சொன்னது ஆஸ்திரேலியாவா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஏஜென்சிஸ் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க சைனா போய் வெரிஃபை பண்ண வரைக்கும் 35 to 40 சைனா சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க. சார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சைனீஸ் பார்டர்ல நடக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இப்ப ரொம்பவே மாடர்னைஸா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பட் நம்ம பார்டர்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இது உண்மைதான். பார்டர் லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சைனா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. முதல்ல இருந்தே பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட், அந்த டைம் காங்கிரஸ்ல இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை நாம இந்தியா சைனா பார்டர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னா சைனா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிரும், அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டான்னு. ஆனா எங்களோட பார்ட்டி ஆட்சிக்கு வந்தோன்னு, மோடிஜி கவர்மெண்ட் வந்தோன்னு, அப்பையிலிருந்தே பார்டர்ல ரொம்ப ஸ்பீடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் நீங்களே உங்க கண்களால பார்க்கலாம். அத இப்ப சைனாவை பத்தின ஒரு கேள்வி ரொம்பவே முக்கியமானது. ராகுல் காந்தியும் சொல்றாரு, அவர் பார்ட்டியில இருக்கிற முக்கியமானவங்களும் இதைத்தான் சொல்றாங்க. அதாவது நரேந்திர மோடி சைனாவை பார்த்து பயப்படுறாரு. மோடிஜி பயப்படுறாருன்னு சொல்றதே கேட்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் கேரக்டர்லயே அது இல்ல. அவரு எப்பவும் பயந்ததே கிடையாது. எதுக்காகவும் பயப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்லையே. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்தியாவோட பலத்து மேல, இந்திய ராணுவத்து மேல இவங்க ஏன் கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க? இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு நம்பிக்கை இருக்கா? ஒருவேளை சைனா நம்மள தாக்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்க இறைவன் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்தா நல்லா இருக்கும். இந்தியாக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியா இதுவரைக்கும் எந்த நாடு மேலேயும் தாக்குதல் நடத்தினது கிடையாது. உலகத்தோட எந்த நிலத்திலையும் 1 இன்ச் நிலத்துல கூட இந்தியா ஆக்கிரமிப்பு பண்ணது கிடையாது. ஆனா உண்மையை சொல்லணும்னா, நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அக்கம் பக்கம் இருக்கிற நாடுகள் கூட நம்ம நல்ல நட்போட இருக்கோம். ஆனா அதுக்கு விலையா இந்தியாவுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட விட மாட்டோம். நட்பு இருக்கணும் தான். ஆனா இந்தியாவோட சுயமரியாதையை யாராவது சோதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு சரியான பதில் சொல்றதுக்கும் எங்ககிட்ட பலம் இருக்கு. ஆனா நம்ம பக்கத்து நாடுகள் கூட நல்ல நட்போட இருக்கணும். எப்பவும் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அட்டல்ஜி இதே தான் சொல்லுவார் எப்பயுமே. அவர் எப்பவும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கையில நண்பர்கள் மாறுவாங்க, ஆனா நெய்பர்ஸ் எப்பயுமே மாற மாட்டாங்க. அதனால நெய்பர்ஸ் கூட எப்பயும் நட்போட இருக்கணும்னு சொல்லுவார். லாஸ்டா மக்கள் இப்ப 2 கேள்வி கேட்கலாம். சார், உங்ககிட்ட என் கேள்வி என்னன்னா, இப்போ நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வேர்ல்ட்ல 4வது ரேங்க்ல இருக்கு. அதுக்காக நீங்களாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்போ 4வது இடத்துல வந்து சேர்ந்துட்டோம். ஸ்டில் இதுல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு தோணுதா? இன்னும் வரப்போற அடுத்த 5 வருஷத்துல உங்க தாட் ப்ராசஸ் என்ன சார்? ஷியோர் பிஜேபி கவர்மெண்ட் தான் வரும். ஷியோர் 100% வரும். ஏன்னா நாங்களாம் உங்க கூட தான் இருக்கோம். ஆனா 5 வருஷத்துல இல்ல வரப்போற 10 வருஷத்துல நாம 3rd இல்லனா 2nd இல்ல 1st பொசிஷன் போய் சேர எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம்? இந்தியா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய இம்போர்ட்டர் இந்தியா தான். இன்னைக்கு நம்ம உலகத்தோட டாப் 25 எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரீஸ்ல வந்து நின்றுருக்கோம் கடந்த 10 வருஷத்துல. அதே மாதிரி நான் முடிவு பண்ண டார்கெட், என்னோட முயற்சிகள் என்னன்னா, 2028, 29 முடியும் போது இன்னைக்கு 20,000 crores இருக்கிற நம்மளோட எக்ஸ்போர்ட் 50,000 crores வரைக்கும் போகும். அதுக்காக தான் முயற்சி பண்றோம். கடந்த 10 வருஷமா உங்க பார்ட்டி தான் ஆட்சியில இருக்கு. அதோட வளர்ச்சியும் நல்லாவே தெரியுது.
ஆனா ஒரு ஸ்ட்ராங் ரூலிங் பார்ட்டி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் பார்ட்டி இருக்கறதும் ரொம்ப முக்கியம்னு நீங்க எந்த அளவுக்கு ஒத்துக்கிறீங்க சார்? அதை எங்ககிட்ட சொல்ல முடியுமா? கண்டிப்பா இருக்கணும். அது ரொம்ப அவசியம். இதுல என்னோட தப்பு என்ன இருக்குமா? எங்க பார்ட்டியோட தப்பு என்ன இருக்கு? இது அவங்க எல்லாரும் தான் புரிஞ்சுக்கணும். இந்தியன் டெமோக்ரஸிக்கு இது ரொம்ப தேவை. ராங் அப்போசிஷன் பார்ட்டி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நீங்க agree 100% பண்றீங்களா சார்? அக்ரி பண்றேன். ஆனா அப்போசிஷனை நீங்க உயிர் வாழவே விட மாட்டேங்கிறீங்களே. அதாவது அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றது ஒரு கலை. வாழ்க்கைய வாழ்றதுக்கான கலை அவங்க கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க நிலைமை மோசமாகுதுன்னு நினைக்கிறேன். மோடி சாரை பத்தி பேசும்போது அவரும் தூங்க மாட்டேங்கிறாரு, அப்போசிஷன் தூங்க விட மாட்டேங்கிறாரு. நான் என்னோட மினிஸ்டர்ஸையும் தூங்க விடுறதில்ல.